ஸோ இந்த ப்ராப்ளம் பார்ப்போம். கண்டெய்னர் வித் மோஸ்ட் வாட்டர். ஸோ இந்த மாதிரி யூ ஆர் கிவன் அ இன்டிஜர் அரே ஹைட் ஆஃப் லென்த் n. ஸோ இன்டிஜர் அரே ஹைட் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதோடைய லென்த்து n கொடுத்துருக்காங்க. தேர் ஆர் n vertical lines drawn such that two endpoints of ith line are I, 0 and I, height of I. So there are n vertical lines. இந்த மாதிரி n vertical lines இருக்கு, ரைட்? அதில் வந்து ஸோ இந்த n vertical linesல வந்து two end points இருக்கு. ஓகே, ஒரு லைன்லையும் ரெண்டு end point இருக்கா? அந்த end point என்ன? இது வந்து ஐனா, இது வந்து இந்த end point வந்து x, y பார்த்தீங்கன்னா x வந்து I, 0. இன்னொன்று வந்து ஹை, அந்த ஹைட் ஆஃப் ஹை. ஸோ இந்த ஹைட்டு தான் வந்து அதோடைய ஹைட்ஸ் தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய ஹைட்டு 1, இதோடைய ஹைட்டு 8, இதோடைய இந்த அடுத்த லைனோடைய ஹைட்டு 6, அடுத்த லைனோட ஹைட்டு 2. இந்த ஹைட்ஸ் அரே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய எண்ட் பாயிண்ட்ஸ் என்ன இருக்கும்? இது வந்து எக்ஸ் வந்து நம்ம என்ன இண்டெக்ஸ் இருக்கோ அது, ரைட்டு? ஸோ இதுதான் எக்ஸு. ஒய் வந்து இந்த இடத்துல 0, இந்த இடத்துல வந்து இது என்ன ஹைட்டோ அதான் அந்த ஹைட்டு, ரைட்டு? ஸோ அதான் தான் இந்த ரெண்டு பாயிண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் வந்து I, 0ன்றது இந்த பாயிண்ட்டு, I, height of I-ன்றது இந்த பாயிண்ட்டு, ரைட்? ஹைட் ஆஃப் I தான் இந்த அரேல இருக்குது. ஓகே, ஸோ ஃபைண்ட் த டூ லைன்ஸ் வித் த x-axis form a container such that the container contains the most water. இந்த x-axisலேருந்து எந்த நிறையா கண்டெய்னர்ஸ் இருக்குது. ஸோ நிறைய கண்டெய்னர்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருந்தால் இது ஒரு கண்டெய்னர், ரைட்? இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கண்டெய்னர், அப்புறம் இது ஒரு கண்டெய்னர், அது இது ஒரு கண்டெய்னர், அதே மாதிரி நிறையா இந்த கண்டெய்னர். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு கண்டெய்னர், இது இப்போ ப்ளூ ஷேடாக இருக்குது பார்த்தீங்கன்னா அது ஒரு கண்டெய்னர். எந்த கண்டெய்னரில் வந்து அதிக வாட்டர் ஸ்டோர் பண்ணலாம், ஓகே, அதை நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டெய்னரை வந்து யூ மைட் நாட் ஸ்லாண்ட் த கண்டெய்னரை சாய்க்க வேணாம். சாய்க்காமல் இப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும்போது எந்த கண்டெய்னரில் அதிக வாட்டரை ஸ்டோர் பண்ண முடியும்? ரிட்டர்ன் த மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் கண்டெய்னர் கேன் ஸ்டோர். இந்த கண்டெய்னரில் எந்த கண்டெய்னரில் அதிக வாட்டர் ஸ்டோர் பண்ண முடியும், அந்த வாட்டரை தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ வி ஹேவ் டு ரிட்டர்ன் இது எல்லாமே ரெக்டாங்கிள்ஸ், கரெக்டாக? எந்த ரெக்டாங்கிளில் அதிக ஏரியா இருக்குது அதை தான் நம்ம கண்டுபிடிச்சி ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ நமக்கு இந்த மாதிரி எல்லா அந்த வெர்டிக்கல் லைன்ஸோடைய ஹைட் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது எந்த ரெக்டாங்கிளில் மேக்ஸிமம் ஏரியா இருக்குது அப்படின்றது தான். ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா, ஆப்வியஸாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நீங்கள் பார்க்கும்போது நம்ம மேக்ஸிமம் ஏரியா கண்டுபிடிக்கணும், கரெக்டு? அப்போ நம்ம அரே ஆஃப் இன்டிஜர்ஸில் மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும். எப்படி பண்ணுவோம்? மேக்ஸிமம் ஏரியான்னு ஒரு வேரியபிள் வச்சுப்போம், அப்புறம் நம்ம எல்லாத்துக்குமே ஏரியா கண்டுபிடிச்சிட்டே போவோம். எப்பப்போலாம் நம்ம புதுசாக ஏரியா கண்டுபிடிக்கிறோமோ அது மேக்ஸிமம் ஏரியாவோட அதிகமாக இருந்தால் அந்த மேக்ஸிமம் ஏரியாவை அப்டேட் பண்ணிப்போம். ஸோ நம்ம ஒரு தரையும் ஏரியா ஃபைன் பண்ணணும், ஒரு ரெக்டாங்கிளுக்கும் ஏரியா ஃபைன் பண்ணணும், ரைட்? ஒரு வாட்டி ஃபைன் பண்ணும்போதும் நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த மேக்ஸ் ஏரியாவோட செக் பண்ணுவோம். செக் பண்ணும்போது நம்ம கண்டுபிடிக்கிற ஏரியா பெருசாக இருந்துச்சுன்னா அப்டேட் பண்ணிப்போம். ஸோ இந்த மேக்ஸ் ஏரியா இருக்கிறதுலே மேக்ஸிமம் ஏரியாவை ட்ராக் பண்ணும். இப்போ நம்ம ஒரு ரெக்டாங்கிளுக்கும் ஏரியா கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தான் இதுக்கு வந்து 2 பாயிண்டர் அப்ரோச் ஃபாலோ பண்ணலாம். ஒரு ஸ்டார்ட் பாயிண்டர், ஒரு எண்ட் பாயிண்டர். இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுத்துக்கும் ஏரியா கண்டுபிடிக்கும் போது எதுக்கு ஹைட்டு கம்மியோ அந்த ஹைட்டு கம்மி எடுத்துக்கிட்டு இதுதான் அந்த ரெக்டாங்கிள். இதுக்கு என்ன ஏரியா? ஸோ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் என்ன? லென்த் இன்டு பிரெத். ஸோ இந்த லென்த்தை எப்படி மெஷர் பண்ணுறது? இந்த எண்ட் இண்டெக்ஸ் மைனஸ் ஸ்டார்ட் இண்டெக்ஸ் பண்ணோம்னா இந்த லென்த்து கிடச்சிடும். பிரெத் என்ன? இதோடைய ஹைட்டு, கரெக்டாக? இது கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிட்டு ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம், மேக்ஸோட கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணும்போது புது ஏரியா அதிகமாக இருந்தால் அப்டேட் பண்ணிடணும். இப்போ அடுத்தது இந்த ரெண்டு பில்லரில் எது வந்து சின்னது பார்த்து அந்த சின்னதை விட்டுட்டு நம்ம பாயிண்டரை இங்கே மூவ் பண்ணணும். இந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் பில்லர் தான் ஹைட்டு கம்மி, நமக்கு அதிக ஏரியாவை கண்டுபிடிக்கணும். அதனால் நம்ம
கம்மியாக இருக்கிறத விட்டுட்டு அடுத்ததுக்கு போகிறோம். இப்போ இது ரெண்டுத்துக்கும் ஏரியாவை கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுத்தில் எது சின்னது? இது சின்னது. ஓகே, ஸோ இதுதான் வந்து பிரெத்து, இது வந்து லென்த்து பண்ணிட்டு ஏரியா கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஏற்கனவே கண்டுபிடிச்ச ஏரியா விட கண்டிப்பாக இது அதிகமாக இருக்கும், ஏன்னா இது ஹைட் அதிகமாக இருக்கிறதுனால. ரைட்டு, ஸோ கண்டுபிடிச்சிட்டு மேக்ஸ் ஏரியாவை அப்டேட் பண்ணிட்டே போயிட்டே இருப்போம். கடைசியாக நம்ம எல்லா ஏரியாவையும் கண்டுபிடிச்சிட்டு கடைசியாக நம்ம எஸ்ஸும் ஈயும் மாற்றி எஸ்இயை விட அதிகமாக போயிடுச்சுன்னா வெளியே வந்துடலாம். ஓகே, ஸோ அதிகமாக நம்ம ஏன் இந்த 2 பாயிண்டர் வச்சுக்கிறோன்னா, அதிக ஏரியா எவ்வளோ தூரத்துக்கு எண்ணில் நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அப்போ ஏரியா அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் எஸ்ஸும் இ 2 பாயிண்டர் எண்ணில் வச்சுக்கிட்டு அப்புறம் ஒரு ஏரியாவை கண்டுபிடிக்கிறோம். ரைட், ஸோ இதுக்கு நம்ம கோட் பண்ணுவோம். கோட் பண்ணுறது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆப்வியஸாக நம்ம 2 பாயிண்டர் வைக்கணும். ரைட்டு, ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பாயிண்டர் அது வந்து 0ல் இருக்கும். அடுத்தது என் பாயிண்டர், ஸ்டார்ட் பாயிண்டர் எஸ்பின்னு வச்சுப்போம். அடுத்தது என் பாயிண்டர் அது வந்து நம்ம என்ன லென்த்தோ, நம்ம கொடுத்துருக்கிற ஹைட்டு லென்த் இருக்குல்ல, ஜிஹெச்டி டாட் லென்த்து -1, இதுதான் ஸ்டார்ட் பாயிண்டர் என் பாயிண்டர். இப்போ நம்ம மேக்ஸிமம் ஏரியா அப்படின்னு ஒன்று வச்சுக்கிறோம். ஓகே, அந்த மேக்ஸிமம் ஏரியா வந்து இனிஷியலாக இன்டிஜர்லேயே ஒரு மினிமம் நம்பராக இருக்கணும். ஸோ அதனால் இன்டிஜர் டாட் மின் வேல்யூ இதை வச்சுக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த லூப் அடிக்கணும். வைல் 2 பாயிண்டர் தான், வைல் ஸ்டார்ட் பாயிண்டர் லெஸ் தென் என் பாயிண்டர். லூப் அடித்து என்ன பண்ணணும், ஒரு வாட்டியும் ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன வேணும், ஃபஸ்ட்டு லென்த்து வேணும். லென்த் என்ன, இங்கே ஸ்டார்ட் பாயிண்டர் லென்த் என்ன வரும், என் பாயிண்டர் மைனஸ் ஸ்டார்ட் பாயிண்டர் தான் லென்த்து. ஸோ என் பாயிண்டர் மைனஸ் ஸ்டார்ட் பாயிண்டர் தான் லென்த்து. அடுத்தது பிரெத்து வேணும். பிரெத்து வந்து நத்திங் பட் இது இந்த 2 பில்லர் கரெக்டாக, இது 2த்தில் எது ஹைட்டு கம்மியோ அதுதான் வந்து பிரெத்து. ஸோ இட் வில் பி மேத் டாட் மினிமம் ஆஃப் HAGST ஸ்டார்ட் பாயிண்டர் மினிமம் ஆஃப் இல்லைனா என் பாயிண்டர். ஸோ இந்த 2 பில்லரில் எது மினிமமோ அதுதான் லென்த்தாக இருக்கும். இப்போ நம்ம ஏரியா கால்குலேட் பண்ணணும். ஏரியா என்ன, 2. ஸோ இன்ட்டு ஏரியா ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத், ரெக்டாங்கிளோட ஏரியா. இப்போ நம்ம மேக்ஸ் ஏரியாவை அப்டேட் பண்ணணும். மேக்ஸ் ஏரியா எப்படி அப்டேட் பண்ணுறது, மேக்ஸ் ஏரியா வந்து மேக்ஸ் ஆஃப் மேக்ஸ் ஏரியா கம்மா ஏரியா. அதாவது நம்ம புதுசாக கண்டுபிடிச்சிக்க ஏரியாவாக இருந்தால் அது மேக்ஸில் அப்டேட் ஆகும். புதுசாக கண்டுபிடிச்சிக்க ஏரியா கம்மியாக இருக்குன்னா ஏற்கனவே இருக்கிற மேக்ஸ் அது அப்டேட் ஆகிடும். ஸோ அதிகமாக இருந்தால் தான் அப்டேட் ஆகிறதுக்கு இதை பண்ணிடும். இப்போ மேக்ஸ் ஏரியா கண்டுபிடிச்சாச்சு. ஸோ மேக்ஸ் ஏரியா கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸ்டார்ட் பாயிண்டரை மூவ் பண்ணுறதா இல்லை என் பாயிண்டரை மூவ் பண்ணுறதான்னு பார்க்கணும். அது எதை பேஸ் பண்ணி டிசைட் பண்ணுவோம், இஃப் ஹைட் ஆஃப் ஸ்டார்ட் பாயிண்டர், ஸ்டார்ட் பாயிண்டர் ஹைட் வந்து என் பாயிண்டர் ஹைட்டை விட கம்மியாக இருக்குது அப்படின்னா, அப்போ ஸ்டார்ட் பாயிண்டர் ஹைட்டு கம்மி, அப்போ நம்ம ஸ்டார்ட் பாயிண்டரை மூவ் பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என் பாயிண்டரை மூவ் பண்ணலாம். ரைட், ஸோ இந்த லூப் ரன் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பாயிண்டர் என் பாயிண்டர் மூவ் பண்ணிட்டே இருப்போம் ஹைட்டை பேஸ் பண்ணி. ஒரு வாட்டியும் ஏரியா கால்குலேட் பண்ணி அது அதிகமாக இருந்தால் மேக்ஸ் ஏரியாவில் அப்டேட் பண்ணிட்டே இருக்கும். அப்போ எண்ட் ஆஃப் த லூப்பில் மேக்ஸ் ஏரியாவில் இருக்கிறதுலே பெரிய ஏரியா தான் மேக்ஸ் ஏரியா இருக்கும். அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ கோடை ரன் பண்ணுவோம். ஓகே, கோட் அக்செப்ட் ஆகிடுச்சு. சப்மிட் பண்ணுவோம். ஓகே, ஆல் த டெஸ்ட் கேஸ் பாஸ்ட். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஓகே குட். ஸோ இந்த மாதிரி தான் ப்ராப்ளம் பார்த்த உடனே யூஸ்வலாக வந்து ரைட்டு இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து நம்ம அப்ரோச் பண்ணுறது என்ன, எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னா, நம்ம ஏரியா மேக்ஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும். மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர்னா மேக்ஸிமம் ஏரியா கண்டுபிடிக்கணும். அதுக்கு நமக்கு லென்த்தும் வேணும் பிரெத்தும் வேணும்.
அப்போ 2 பாயிண்டரை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி இறக்கி வந்தோம் அப்படின்னா நம்ம இது பண்ணிடலாம், இந்த 2 பாயிண்டர் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு தோணணும்.